அதுல பையனா இருந்தாலும் நீக்கிரலாம். அது பையனெல்லாம் கொண்டு வரமாட்டேன்னு ஏற்கனவே சொன்னவங்க தான் எல்லாருமே. ஆமா. அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டவங்க தான். புரியுதுங்களா? எல்லாருமே சொன்னவங்க தான். ஸ்டாலின் சொன்னாரு. கலைஞர் சொன்னாரு. புரியுதுங்களா? ம். இவரு உதயநிதியும் சொல்லுவாரு, என் பையன கொண்டு வரமாட்டேன்னு. அதெல்லாம் வந்து வைகோ சொன்னாரு. விஜயகாந்த் சொன்னாரு. யார் சொல்லல? ம். எல்லாரும் சரத்குமார் சொன்னாரு. இல்லையா? எல்லாரும் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த அதுல நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திராணியே இல்ல. ம். ம். ஸோ அத இன்னைக்கு வந்து பேசுறோம். அதே மாரி இப்ப ஐயா அவர்களும் சொன்னவர் தான். பிற்காலத்துல மருமகளுக்கு வரைக்கும் போஸ்டிங் போட்டு தான் எல்லாமே அந்த பசுமை தாயகம்ன்ற ஒரு டீம் மூலியமா அவர் மருத்துவ அமைச்சராக இருக்கும்போது, இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது, அப்போ வந்து அந்த அ ப பசுமை தீர்ப்பாயம் அந்த இதுக்காக புகையிலைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டமைப்பாலாம் போய்க்கிட்டு இருந்தது. இப்போ அவருடைய கட்சிக்கு வருவோம். அவருடைய கட்சியில அவருக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்றது தான் இது. அது சரியா, தவறா அப்படின்னு பார்த்தா, ம். உங்களை நம்பி இத்தனை லட்சோப லட்ச மக்கள் இருக்கிறாங்க. ம். அவர்களுக்கான ஒரு ஏமாற்றத்த தான் அது அளிக்கும். கடைக்கோடியில நின்னு போஸ்டர் ஒட்டுனவனும், தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போனவனும், பிட் நோட்டீஸ் குடுத்தவனும், ராத்திரியும் பகலுமா தூக்கம் இல்லாம தேர்தலுக்காக உழைத்தவனும், உங்களுடைய வளர்ச்சிக்காக உழைத்தவனும், இன்னைக்கு எங்க நிக்கிறான்றத தான் பார்க்கணும். அதை சார்ந்து 2 பேருமே இணக்கமான ஒரு அரசியல் பார்வையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கருத்தியலா 1000 விமர்சனங்கள் இருக்கணும். ஆனால், இந்த தந்தை மகன்ற ஒரு கட்டமைப்பு சண்டைகளை தாண்டி, மக்களுக்காக 2 பேரும் ஒன்றிணையணும், ஓரணியில் நிக்கணும், ஒற்றை கருத்தாக செயல்படணும் அப்படின்றது தான்